ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இதில் நம்ம ஹினியை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பவர் உண்டு. அதாவது அனிமல்ஸ் பேசுகிற எல்லாமே நம்ம ஹீரோனிக்கு கேட்கும். முக்கியமாக டாக்கை வச்சு தான் இந்த ட்ராமா ஃபுல்லாகவே நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீனே நம்ம ஹீனி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு கையில் சூட்கேஸையும் இன்னொரு கையில் அவளோட நாயுமே பிடிச்சிட்டு தலை தெறிக்க ஓடி வராங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் காரில் வரான். நம்ம ஹீரோ நேம் வந்து மிஸ்டர் கு. அப்போது நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு சோலார் எக்லிப்ஸ் வரப்போகுது, அந்த டைமில் ஏதாவது மிராக்கள் நடக்கும் அப்படி சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீனி இருக்காங்க இல்லையா, அவங்க டாக் கிட்ட பேசுகிறாங்க. அவங்க டாக் நேம் வந்து வேவே. நம்ம வேவேனே வச்சுக்கலாம். நல்ல வேலை நீ முன்கிட்டயே என்கிட்ட சொன்னான், இல்லைன்னா அவர் என்ன ஒரு ஓல்டு மேனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாரு அப்படி சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் ஹீரோட தாத்தா கால் பண்ணிட்டு, டே பேராண்டி, நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், நீ எப்போதான் மேரேஜ் பண்ண போறா அப்படி சொல்லி கேட்பாரு. தாத்தா, உனக்கு லைட்டாக கோல்டு பிடிச்சிருக்கு, அதுக்கு நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணுறா, பேசாமல் ஹாஸ்பிட்டல் போய் பாரு, என்னால மேரேஜ் பண்ண முடியாதுங்கிறான். தாத்தா இருக்காங்களா, ஆல்ரெடி ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி உண்டு போல, அங்கே ஹீரோக்கு ஒரு ஃபியான்ஸை பார்த்து வச்சிருக்காங்களாமா. அந்த பொண்ணு நீயும் ஒரு சூப்பரான ஜோடிடா அப்படின்னு சொல்ல இங்க ஹீனியை பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணுறதுக்குலாம் எனக்கு இப்போதைக்கு ஐடியாவே இல்லைன்னு வேவே இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட புலம்புறா. நான் வேவேனே கூட்டேன், நீங்கள் குழம்பிடாதீங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும், நானும் மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு தாத்தா கிட்ட சொல்றான். இந்த பக்கம் நம்ம ஹினி வேவே கிட்ட பேசிட்டு இருப்பா இல்லையா, அப்போ அவளோட லக்கேஜ் வந்து அங்கிருந்து உருண்டு நடு ரோட்டுக்கு போகுது. ஆப்போசிட்ல தான் நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்பீடா கார்ல வரான். இடிக்க கூடாதுன்னு பிரேக்லாம் போடுறான். பட் அவனால முடியல. நம்ம வேவே இருக்குதுல, அதுதான் ஹீரோனியை போய் காப்பாத்துது. பட் என்ன, அதுக்கு ரொம்பவே அடிபட்டுருது. இப்போ இந்த டைம்ல எக்லிப்ஸும் ஸ்டார்ட் ஆகிருது. எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நிக்கிறாங்க. டைம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு போல. இதுல வேவேக்கு செமையா அடிபட்டிருக்கு, நம்ம ஹீரோக்கு அடிபட்டிருக்கு. இப்போ ஹீரோட சோலும் வேவேயோட சோலும் அவங்கவுங்க உடம்புல இருந்து வெளியே வருது. ஹீரோ அவனோட பாடியை பார்த்துட்டு, நான் ஆல்ரெடி செத்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல, இன்னைக்கு சோலார் எக்லிப்ஸ், அதனாலதான் இந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம வேவே சொல்லுது. அதை கேட்ட ஹீரோவோ, அப்ப மறுபடியும் நம்மளுடைய உடம்புக்குள்ள எப்படி போறது அப்படி சொல்லி கேட்பான். நான் என்னோட சோல ஆத்மா வச்சு உன்னுடைய பாடிக்கு அனுப்புறேன் அப்படி நம்ம வேவே சொல்லுமா. அப்போ நீ எப்படி வருவா, நீ என்னோட மாஸ்டரை ட்ரூவா லவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை வைக்குது. ட்ரூவா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா நான் உயிரோட வந்துருவேன் அப்படி சொல்லுது. இவனும் சரி ஓகேன்னு சொல்வான். இதுல ஒண்ணு நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், நம்ம ஹீரோனி ஃபுல்லாவே கவர் பண்ணிருப்பா, கண்ணு மட்டும் தான் தெரியும். ஸோ ஹீரோக்கு அது யாருன்னே தெரியாது. இப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா, கண்டிப்பா உன்னை நான் ரெஸ்கியூ பண்ணுவேன் அப்படின்னு ரெண்டு பேருமே கையை ஒன்னா வைக்காங்களா, ஒரு பவர் மாதிரி வருது. ஹீரோட கழுத்துலயே ஒரு மச்ச மாதிரி மார்க் விழுது. நம்ம வேவேயோட சோல் இருக்கு இல்லையா, அது அப்படியே மறையுது. ஹீரோட சோல் அவனோட உடம்புக்குள்ளேயே ரிட்டர்ன் வந்துடுது. எக்லிப்ஸும் முடிஞ்சிருது. எல்லாமே நார்மல் ஆகிட்டு இப்போ ஹீரோ முடிச்சு வரதுக்குள்ள ஹீரோனி அவனோட வேவேக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்குதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுவா. அவ போன பிறகுதான் ஹீரோ வந்து பாப்பான். அதுல வேவேயோட நேம் டேக் மட்டும் கிடக்குது. உடனே அவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி பக்கத்துல உள்ள வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த டாக்கை பத்தியும் அந்த பொண்ணை பத்தியும் செக் பண்ண சொல்றான். இப்போ ஹீரோனி எதுக்கு வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பா அப்படின்னு அந்த பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. ஹீரோனி வந்து அவங்க அங்கிள் ஆண்டி வீட்டுல தான் இருப்பா. அவளுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, இறந்து போயிட்டாங்க. இவங்க இருக்காங்களா, அவங்க வந்து ஹீரோனி ஒரு வேலைக்காரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. எப்போதுமே கரிச்சு கொட்டிட்டு தான் இருப்பாங்க ஃபுல்லாவே. நம்ம வேவே இருக்குல்ல, அது மட்டும் தான் நம்ம ஹீரோனிக்கு எப்போதுமே ஒரு ஆறுதலா இருக்கும். ஹீரோனிக்கு ஹெல்ப்லாம் பண்ணி கொடுக்கும். இப்போ கூட நம்ம ஹீரோனி திட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனா பாரு, அங்க அழுக்கு இருக்கு, இங்க அழுக்கு இருக்கு, ஒழுங்கத்தோட அப்படி சொல்லி திட்டிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த டைம்ல இந்த அங்கிள் ஆண்டியோட சொந்த பொண்ணு வீட்டுக்கு வரா. நம்ம டிராமாவோட வில்லிக்கானே வச்சுக்கலாம். அவளோட நேம் வந்து சூ. இப்போ இவளை எதுக்கு வர சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கு ஃபேமிலியிலேருந்து மேரேஜ் ப்ரொபோசல் வந்திருக்கும். அதாவது அது நம்ம ஹீரோட ஃபேமிலி தான் மேரேஜ் டவுரிலாம் அனுப்பி விட்டுருக்காங்க போல. நம்ம ஹீரோட ஃபேமிலி நேம் வந்து ஈ ஃபேமிலி, நம்ம ஹீரோட ஃபேமிலி நேம் வந்து கு ஃபேமிலி. ஆனா இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஹீரோட தாத்தாக்கு தான் பொண்ணு கேட்டிருக்காங்க போல, அப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பட் இருந்தாலும் சூவோட அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ அந்த ஓல்டு மேனை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிதான் சொல்றாங்க. என்னால முடியாது, அவருக்கு 80 வயசு, சீக்கிரமா செத்து போயிடுவாரு அப்படி சொல்ல. செத்து போனா போகட்டும், ஆனா சொத்து கிடைக்குமே அப்படின்னு சூவோட அப்பா சொல்வாங்களா. ஆனா அவ முடியாதான் சொல்வா. இவரு கோவத்துல அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, அதை உடைச்சு
உடைச்சிடாரு. உடைச்சிட்டு போய் க்ளீன் பண்ணு அப்படி நம்ம ஹீரோனை தான் போட்டு திட்டுறாங்க. அப்பதான் அந்த சூ இருக்கலா அவ ஹீரோனி இருக்கிறத நோட் பண்றா. அவளுக்கு ஒரு ஐடியா வந்துடுது, ஹீரோனி அந்த ஓல்டு மேனுக்கு கட்டி வச்சிடலான்னு. இப்போ அவகிட்ட போய் நல்ல விதமா பேசுறா. எதுக்கு ஹீரோனியை வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்றீங்க, அவளும் இந்த வீட்டு பொண்ணு தானே அப்படின்னு சொல்வாளா. இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல, நான் இந்த வேலையை பார்த்துக்கிறேன் அப்படி நம்ம ஹினி சொல்வா. இவ இருக்கால அவங்க அப்பா அம்மா கிட்ட கண்ணை காட்டிட்டு போயிடா. இவங்களும் ஆமாலா இவளும் ஃபேமிலியில் உள்ளவ தானே, சூ மேரேஜ் பண்ண மாட்டுக்கா, இவளே அந்த ஆளுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம், நமக்கு பணமும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஒரு கரையில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. அதெல்லாம் வேவே பார்த்துட்டு அக்கா உன்னோட அங்கிள் ஆண்டி இருக்காங்களா, உன்னை அந்த ஓல்டு மேனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வேவே சொல்லும் போதுதான் நம்ம இனி அதுக்கு மேலே இங்கே இருந்தால் நல்லா இருக்காது, நம்மளை கெட்டி வச்சாலும் வச்சிருவாங்க அப்படின்னு வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பா. கையோட வேவையுமே கூப்பிட்டு வந்திருப்பா. அப்போதான் இந்த ஆக்சிடென்ட்டுமே நடந்திருக்கும். இப்போ ப்ரெசென்ட்ல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு, ட்ரீட்மெண்ட்லாம் போகுது. வெளியே இவளை பார்த்தீங்கன்னா வேவே கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு பார்த்து அழுதுட்டு இருப்பாளா. அப்போ வேவையோட சோல் வருது. அதை அக்கான்னு கூப்பிடுமா. நம்ம இனிமே எட்டி பாப்பா, அக்கா அழாத, நீயும் நானும் வேற கிடையாது, எப்போதும் அவன் கூட நான் இருப்பேன் அப்படி சொல்லி அதை அப்படியே மறைஞ்சிருது. இவ ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்றாங்க தலையில பயங்கரமா அடிபட்டிருக்கு, பட் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, மென்டலி ப்ரிப்பேர் ஆயிரு, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ரெக்கவர் ஆன பிறகு தான் சர்ஜரிலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்வாரு. இவளும் எப்படியாட்ட சேவ் பண்ணிரு, என் பேரண்ட்ஸும் இறந்து போயிட்டாங்க, எனக்கு நீ இருக்கிற ஒரே ஒருனா வேவே மட்டும்தான் அப்படின்னு சொல்வா. இவன் தான் ஆறுதலா பேசிட்டு இருப்பான். இவன் யார் அப்படின்னா நம்ம ஹீனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான், நேம் மெங்கு. இப்போ அவன்கிட்ட பேசிட்டு ஹீனி வருவாளா லிஃப்ட்டுக்கு போக, அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஹீரோ வந்திருப்பான். விட்டா ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்த்துருப்பாங்க. பட் அசிஸ்டண்ட்டும் அந்த டாக்கோட ஒரிஜினல் ஓனர் அட்ரஸை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு நேராக அவங்க வீட்டுக்கு தான் போறாங்க. அங்கதான் நம்ம ஹீனி இல்லையே, சூ வீடு தானே. அப்போ அசிஸ்டண்ட்டும் அந்த வீட்டை பார்த்துட்டு ஐயோ பாஸ் இதுதான் உங்க ஃபியான்சி வீடு அப்படின்னு சொல்லும் போது தான் ஹீரோக்கும் ஞாபகம் வருது, தாத்தா ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அப்போ இதுதான் அந்த பொண்ணு வீடோ அப்படின்னு நினைப்பான். இப்போ அங்க கிடைக்கிற டாக்கோட ஃபுட் எல்லாம் பாக்குறான். அதுக்கப்புறம் அங்க ஒரு கார்டு வேற இருக்குது, அதை பாக்குறான். அதுல ஹீரோ கையில ஒரு நேம் டேக் வச்சிருப்பான் இல்லையா, அதே மாதிரியே போட்டிருக்கு. இப்போ இந்த சூமே வராளா, ஹீரோ பாக்குறா. ஹீரோ வேற அழகா இருக்கானா, உடனே வலிய ஆரம்பிக்கிறா. ஆமா நீங்க யாரு அப்படி சொல்லி கேட்பாலாம். அதுக்கு அசிஸ்டண்டோ என்ன மிஸ்ஸு உங்க ஃபியான்சியான்னு கூடவா தெரியல அப்படி சொல்லும் போதுதான் இந்த ஃபேமிலிக்கே தெரியுது அந்த ஓல்டு மேனுக்காக பொண்ணு பார்க்கல, ஹீரோக்காக தான் பொண்ணு பார்த்துருக்காங்கன்னு. உடனே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அப்போ ஹீரோவா அந்த நேம் டேக் இருக்கு இல்லையா, அதை காட்டி நீதான் வேவையோட ஓனரா அப்படி சொல்லி கேட்பான். இவளும் அதை பார்த்துட்டு இது ஹீரோனி நாய்க்குள்ளதுல அப்படின்னு திங்க் பண்ணுவா. இவன் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்வானா. இவ கேட்குறா நீங்க உங்க தாத்தா சொன்னதுக்காக என்ன மேரேஜ் பண்ண வந்திருக்கீங்களா, இல்ல வேவையோட ஓனர் நான் தெரிஞ்சு என்ன மேரேஜ் பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாளா. வேவையோட ஓனரா இருக்கிறதால மட்டும் தான் நான் உன்னை மேரேஜ் பண்ண வந்திருக்கிறேன், என் தாத்தா சொன்னதுக்கெல்லாம் நான் இங்க வரல. சொல்ல போனா என் தாத்தா சொன்ன மேரேஜ் எனக்கு பிடிக்கவே இல்லை, வேவையோட ஓனரா இருக்கிறதால மட்டும் தான் நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போதுதான் இவளுக்கும் புரியுது இவன் ஹீனியை தேடி தான் வந்திருக்கிறான், நம்மள தேடி இல்லைன்னு. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நாளைக்கே நான் என்னோட வீட்டுக்கு ஒன்று கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புவானா. இவளுக்கு செம ஹாப்பியா இருக்கும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எடுத்துக்கிறேன் ஹீரோனி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு தான் கால் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்டுட்டு நேரா ஹீரோனியை தான் பார்க்க போறா. அங்க அவ வேவே கூட தான் இருப்பா. அப்போ இந்த சூ பொண்ணு வருவாளா, நம்ம ஹீரோனி நடந்த கதை எல்லாத்தையும் சொல்வா. உடனே இந்த சூ பொண்ணு நல்ல பொண்ணாட்ட மாதிரி கவலைப்படாத நான் இருக்கேன்ல அப்படின்னு இவ கிரெடிட் கார்டெல்லாம் கொடுப்பா. ஹீரோனிக்கு ஹாப்பியா இருக்கும், நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள இந்த காசை ரிட்டர்ன் தந்துடுவேன் அப்பெல்லாம் நம்ம ஹீரோனி சொல்லும் போது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நல்ல பொண்ணாட்ட மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்கா. அப்போ நர்ஸு கூப்பிடுறாங்க நம்ம ஹீரோனிய. பட் இவ இருக்காளா, நீ இங்க வேவே கூட இரு நான் என்னது பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவ அங்க போவா. அங்க வேவையோட ஓனர் நேமை ரிஜிஸ்டர் பண்ணணும் போல. சோ இவன் என்ன பண்றானா அவளோட நேமை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த நர்ஸ் கிட்ட யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அப்படின்னு நிறைய காசுலாம் கொடுத்து அனுப்பி விட்டுறா. இந்த நர்ஸை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க, அடிக்கடி வருவாங்க. இப்போ ஹீரோனிய பார்த்துட்டு ஹீரோ எனக்கு மட்டும்தான், நான் தான் ஹீரோட ஒய்ஃபா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. தென் அடுத்த நாள் நம்ம ஹீனி இருக்கல வேவையோட ட்ரீட்மெண்ட்க்கு இன்னும் காசு வேணும் போல. அப்புறம் சூவோட கடனுமே அடிக்கணும் இல்லையா, அதனால ஹீரோட வீட்டுக்கு தான் வேலைக்கு வரா. இந்த பக்கம் ஹீரோட வீட்டுல ஒரு டாக்கை தான் காட்டுவாங்க. இது ஹீரோட பெட்டு அண்ட் இதோட நேம் ஷியாமே. அதை அந்த அளவுக்கு டேக்கர் பண்ணி பார்த்துக்கிடுவாங்க.
இப்போ கூட அதுக்கு பீஃப் கொண்டு வச்சு கொடுப்பாங்க. சாப்பிடுன்னு சொல்றாங்க. பட் அது சாப்பிடவே மாட்டுக்கு. அப்பதான் நம்ம ஹினி என்ட்ரி. அவ வந்து அவளோட ரெஸ்யூமை காட்டுவாளா, செலக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ ஷியாமி இருக்குல்ல, அது பேசுது, ப்ளீஸ் அக்கா என்னை காப்பாத்து, எப்போதும் என்ன பீஃப் திங்க சொல்லியே ஃபோர்ஸ் பண்றாங்க, இதை தின்னு என் வயிறு தான் சரியில்லாம போகுது அப்படின்னு பாம்பு போட்டு விட்டுருது. உடனே ஹீரோயின் இருக்கல்ல, அவளோட வேவைக்கு வாங்கி வச்சிருப்ப போல டாக் ஃபுட்டு, அதை இதுகிட்ட கொடுக்க இது ஐ ஜாலி அக்கா அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அது திங்குது. பட் இந்த ஆள் இருக்கான்ல, அவன் தான் பயங்கரமா திட்டுறான். நீ எப்படி இந்த மாதிரி ஃபுட்லாம் கொடுக்கலாம், நாங்க 3 வேளையா பீஃப் கொடுத்தா நீ என்னன்னா இதெல்லாம் கொடுக்குற அப்படி சொல்லி திட்டுறாரு. அவ அந்த டாக் ஃபுட் இருக்கு இல்லையா, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டாக்குக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்வா. பட் அவர் இருக்கார்ல, ஹினி ரொம்ப கேவலமா பேசுறாரு. இப்படிதான் ஃபர்ஸ்ட் நாய்கிட்ட உரிமை எடுப்பா, அப்புறம் ஹீரோவை செரிஸ் பண்ணலாம்னு நினைப்பா அப்படின்னு கண்டபடியே திட்டுறாரு. ஹினி சொல்றா, அந்த மாதிரி பொண்ணலாம் நான் கிடையாது, எனக்கு நாய் பேசுறதுலாம் கேட்கும், நாய் கூட கம்யூனிகேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்வா. அதுக்கு அவரு, நான் பேய் கூடவே கம்யூனிகேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இந்த பொண்ணு சைக்கோ போல, வெளியே எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா நம்ம ஹீரோ வந்துறானா, இவரு ஹினி கேவலமா திட்டிருப்பாரு இல்லையா, அதெல்லாம் ஹீரோ கேட்டு தான் இருந்திருப்பான் போல. இப்போ இவரை போட்டு நல்லா திட்டுவான். இவரு சாரி கேட்பாரு, என்கிட்ட கேட்காத அந்த பொண்ணுக்கிட்ட கேளு அப்படி சொன்னதும் அவரும் பயந்துட்டே சாரி கேட்பாரு. ஹீரோனியே ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த டாக் ஃபுட் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு எப்போதும் பீஃப் மட்டும் கொடுக்காதீங்க, இதுவும் கொடுங்க, இதுவும் டாகுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜியாமைக்கு அந்த ஃபுட்டை கொடுப்பாலாம். அதுவும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுது. அப்படி சாப்பிடும்போது கூட அக்கா தேங்க்ஸ் அக்கா என்ன சேவ் பண்ணதுக்கு அப்படி ஷியாமி சொல்ல, ஹீரோ ஷியாமி ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருக்கதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற சர்வெண்ட்டை போட்டு திட்டுறான், இவ்வளவு நாள் உங்களுக்கு கூட தெரியலையா அப்படின்னு, இனிமே இந்த ஃபுட்டை ஷியாமிக்கு கொடுங்க அப்படி சொல்வான். அப்புறம் ஹீனோட ரேசிம் வந்து கீழே கிடக்குது இல்லையா, அதை பார்த்துட்டு ஷியாமியே டேக்கர் பண்ற வேலை இனிமே உனக்கு, அது என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அதோட டயட் எல்லாம் நீ தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படி நம்ம ஹீரோ சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஹினி ரொம்பவே தயங்குறா. ஆனா நம்ம ஹீரோ 1 லட்சம் சேலரி சொன்னதும் சரி சரி நாளைக்கே வந்து ஜாயின் பண்றேன் அப்படி சொல்லிட்டு அவ போவாளா. அப்போ பார்த்து ஜியாமி இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஹினியை தள்ளி விட்டுறது தெரியாம அவ கீழே விழ போக ஹீரோ டக்குன்னு பிடிச்சிடான். 2 பேருமே கண்ணு பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ அசிஸ்டண்டா வந்து, மாஸ்டர் நீங்க ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொன்ன உடனே தான் 2 பேருமே நார்மல் ஆகுறாங்க. ஹீரோனே தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவா. ஹீரோக்கே தெரியல நம்ம இருக்கு இப்போ அவளை ப்ரொடெக்ட் பண்ணோன்னு ரொம்பவும் மண்டையை கசிக்க யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ கட் பண்ண மாதிரினா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. காலையிலே மியூசிக் கேட்டுட்டு டீலாம் குடிச்சிட்டு இருப்பானா. வெளியே நம்ம ஹீரோனி வந்து வேலைக்கு வந்துடும் போல ஜியாமி கூட ப்ளே பண்ணிட்டு இருப்பா. ஹீரோ என்ன சவுண்டு கேட்குதுன்னு பார்ப்பான். அங்கே ஜியாமி வந்து ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுருக்கா, அதை பார்த்துட்டு இருப்பான். ஹீரோனிக்கெல்லாம் அதை எரிஞ்சு விளையாண்டுருப்பா. ஒரு கட்டத்தில் அது வந்து நம்ம ஹீரோ மூஞ்சிலே வந்து பட்டுருது. தென் அடுத்த செகண்டே சாரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ திட்டுறான், காலங்கத்தில் யாராவது இதை விளையாடுவாங்களான்னு. ஆமாம் என் கூட சேர்ந்து சியாமே விளையாடுச்சு, நீங்கள் வேணா உங்கள் கண்ணாலே பாருங்க அப்படின்னு அதை மறுபடியுமே எரிவாளா. சியாமி பிடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ போய் டக்குன்னு பிடிச்சிடான். அவனுக்கே புரியல நம்ம எதுக்கு இப்போ பிடிச்சோன்னு. அவன் கண்ட்ரோல் இல்லாம தான் அவனை போய் பிடிச்சிருக்கிறான். இங்கே ஹீரோனியா, மிஸ்டருக்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, சூப்பராக ப்ளே பண்ணுறீங்க அப்படி சொல்வா. ஹீரோக்கு இப்போதான் புரியுது நமக்கு நம்மளுடைய ஹேபிட் வந்து சேஞ்ச் ஆகுது நாய மாதிரி அப்படின்னு. ஹீரோனி இருக்கலாம் மறுபடியும் எரிய போக ஸ்டாப் பண்ண அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை பிடிங்கிறான். ஏன்னா அதை எரியும் போது நம்ம ஹீரோ வந்து அவன் கண்ட்ரோல் இல்லாமே அதை பிடிச்சிடானா, அதுக்காக தான் ஸ்டாப் பண்ண சொல்லியிருப்பா. இப்போ ஹீரோனி என்ன நினச்சிக்கிறான்னா, உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கலையா, நான் நிறைய கலர் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா அட்டைப்பட்டிலேருந்து எல்லாத்தையும் தட்டிட்டு அதை ஒன்று தூக்கி எறிகிறா. ஹீரோ டக்குன்னு போய் எல்லாத்தையும் பிடிச்சிடான். பிடிச்சிட்டு காமெடியா ஒரு போஸ் கொடுத்து நிற்பான் பாருங்க. மிஸ்டருக்கும் நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல, நாயை விட சூப்பரா ப்ளே பண்றீங்க, இல்ல ஜியாமை விட சூப்பரா ப்ளே பண்றீங்க அப்படி சொல்ல ஹீரோக்கா வர வர நாயோட ஹேபிட் வருதுன்னு கடுப்புலே போவான். இது தெரியாம ஹீரோனியே பின்னாடி போய், மிஸ்டருக்கும் நான் உங்களுக்கு வேணா புதுசா ஒரு செட் வாங்கிறேன், ஏன்னா நீங்களே ப்ளே பண்றீங்களா, இதனால ஜியாமை வந்து ரொம்ப ஃபீல் ஆகுது அப்படி சொல்லிட்டு அவ பேசிட்டே வர ஹீரோ பின்னாடி திரும்புவானா. இவ அதை கவனிக்காம ஹீரோ போய் இடிச்சிடா. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் கண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அசிஸ்டண்டாக சிரிச்சிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நார்மல் ஆகுறாங்க 2 பேரும். ஹீரோவோ சரி எனக்கும் வாங்கிரு அப்படி சொல்ல ஹீரோனியும் ஓகே அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. அசிஸ்டன்ட் இருக்காருல, அவர் சொல்றாரு, இன்னைக்கு ஹீரோனி வந்ததால நீங்களும் ஜியாமே முன்னை விட ரொம்ப ஹாப்பியா இருந்த மாதிரி இருக்கு அப்படி சொல்வாரு. ஹீரோ அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணாம, இங்க நடந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாது ஓகேவா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போவான். அப்புறம் அன்னைக்கு நைட் ஆகுதா. ஹீரோ
இருக்கலாம் சரக்கு அடிச்சுட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்ம ஹீரோயின் இருக்கலாம் ஹீரோக்காக அந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருப்பா. ஹீரோ அங்கே இருக்க மாட்டானா. ஸோ டேபிளில் வச்சுட்டு அவர் ஏன் நாய் மாதிரி இதெல்லாம் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆளுகள் இருக்கு இல்லையா, சரக்கு இருக்கு இல்லையா, அதை எடுத்து குடிச்சிரா. உடனே போதையாகிறா. ஹீரோ அப்போதான் வருவானா. ஹீரோயின் இருக்கலாம் ஹீரோ பிடிச்சி சம அழகா இருக்கீங்க அப்படின்னு அவனோட செஸ் எல்லாம் வர்ணிச்சிட்டு இருக்க. ரெண்டு பேரும் ஆளுகள் எடுத்திருக்காங்க இல்லையா, அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க நைட்டு. அப்போ அதுல ஹீரோட போன் இருக்கு இல்லையா, அது இருந்திருக்கு. அதை வேற தட்டி விட்டுறாங்களா. அதுல உள்ள கேமரா ஆன் ஆகிடுது. அதுவும் வீடியோ ரெக்கார்டிங் ஆன் ஆகுது. இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டு இருக்கா. மறுநாள் விடுது. நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் முழிக்கிறா. நேத்து நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. பாஸ் கூடவே ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டோமோ, ஐயோ இது மட்டும் இவருக்கு தெரிஞ்சா என் வேலையே போயிடும் அப்படின்னு கொடுக்கணும்னு அங்கிருந்து ஓடிடுவா. அவ போன பிறகுதான் ஹீரோவே முழிக்கான். நேத்து நடந்தது இவனுக்குமே ஞாபகம் வருது. பட் என்ன அது ஒரு கனவுன்னு நினைச்சுக்கிறான். நமக்கு ஹீரோனி மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துட்டோ அப்படிலாம் நினைக்கிறான். அப்போ பார்த்தா அவங்க தாத்தா கால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் வெட்டிங் வச்சுக்கலாம் அப்படி சொல்ல இவனும் சரி ஓகே சொல்லிடுறான். ஆக்சுவலி இவனுக்கு ஷூ மேலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. வேவே சொல்லியிருக்கோம் இல்லையா, என்னோட மாஸ்டரை மேரேஜ் பண்ணி அவங்கள லவ் பண்ணணும், அப்போதான் நான் திரும்பி வர முடியும் அப்படி சொல்லியிருக்கோம். அதுக்காக மட்டும்தான் இவன் ஷூவை மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறான். இந்த பக்கம் இவன் எதுவும் நடக்காத மாதிரி ஜியாமிக்கு சாப்பாலாம் கொடுத்துட்டு இருப்பா. அப்போ ஜியாமி கேட்குது, இன்னைக்கு கொஞ்சம் வேடா இருந்த மாதிரி இருக்கு, நீ என்னது வேடா இருக்கனா அப்படி சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்பா. உன் மேல ஒரு வாசனை அடிக்குது, அது எப்போதும் என் மாஸ்டர் மேல இருந்துதான் வரும் அப்படி சொல்லிட்டு இருக்குதா. இவன் இந்த மாதிரி டாக்கிட்ட பேசுறதா அங்க வந்து ஹீரோ பார்த்துட்டு என்னதான் முணுமுணுக்குற அப்படி சொல்லி கேட்பான். அதுக்கு ஜியாமையோ லாஸ்ட் நைட் நீ என்னுடைய மாஸ்டர் கூட ஒன்னா ஸ்டே பண்ணல அப்படி சொல்லி கேட்க இவளுக்கு தான் அது பேசுறது எல்லாமே கேட்கும் இல்லையா. ரொம்ப நர்வஸ் ஆகி வாய் மூடு அப்படின்னு வாய்க்குள்ள சாப்பாடுலாம் அள்ளி வைக்கிறா. ஹீரோ என்னதான் பண்றான்னு பாக்குறான். மிஸ்டர்க்கு நான் உங்ககிட்ட பேசல, இதுகிட்ட பேசினேன், இல்ல நான் இதுகிட்ட பேசல அப்படின்னு ஒளையிட்டு இருக்கா. ஹீரோனியே என்ன பேசுன்னு தெரியாம ஒளையிட்டு இருக்கா. இதுல இந்த ஜியாமி வேற நீ என்னோட மாஸ்டருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டியா அப்படி சொல்லி கேக்குது. நான் எடுக்கணுமா, அவர் தான் எடுக்கணும், ஆனா அவரை பாரு எதுவும் நடக்காத மாதிரி இருக்காரு அப்படின்னு நம்ம ஹினி சொல்வா. அப்போ அந்த டைமில் அசிஸ்டண்ட்டை வந்து மாஸ்டர் உங்கள் ஃபியான்சியை கூப்பிட்டு வந்தாச்சுன்னு சொல்ல என்ன ஃபியான்சியா அப்படின்னு நம்ம ஹினி ஷாக் ஆகுறா. ஏன் உன் மாஸ்டர் கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே இருப்பாங்கன்னு நினச்சிட்டியோ அப்படி ஹீரோ சொல்லும்போது ஹீரோனி எதுவும் பேசாமல் அப்செட் ஆகி ஜியாமி கூப்பிட்டு அங்கேருந்து போவா. இந்த பக்கம் இந்த சூர் கலக்கத்தான் வந்து இறங்குவா. ஆனால் என்ன நம்ம ஹினி அங்கே தான் வருவாளா. அவளை பார்த்தோன்னே ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு நிற்பா. பட் ஜியாமி இருக்குல்ல அது வந்து அவளை கடிக்கவே போயிடுது கொலைச்சிட்டு. ஹீரோனி தான் சாரி புதுசுல அதான் அப்படி பண்ணு அப்படின்னு கிட்டாக்க வந்து ஒன்னும் ஆகல அப்படி சொல்லி கேட்பா. அவ டச் பண்ணாத அப்படின்னு தள்ளி விட்டுறா. கரெக்டா ஹீரோ வந்து நம்ம ஹினியை பிடிச்சிடான். இந்த ஷூவை பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன பிக்கப் பண்ண வந்தீங்களா அப்படின்னு வளைய ஆரம்பிப்பா. ஹீரோ கண்டுக்கிடவே இல்ல. ஜியாமையை கூப்பிட்டு போவான். பட் ஜியாமை வந்து இவளை பார்த்து உருமுதா. இவ வேற நாயை கண்டாலே பயப்படுறாளா. அதனால நம்மளுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சுட்டு ஹீரோனிக்கும் இவளோட வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, ஃபேமிலியரா தோணுது அப்படின்னு நினைப்பா. இப்போ இவ வீட்டுக்குள்ள வந்து அங்க நிக்கிற சர்வன் கிட்ட ரொம்ப ரூடாவே பேசுறா. நான் தான் மிஸ்ஸஸ்க்கு ஸோ என்னை பத்தி பின்னாடி காசு பேசுனீங்க அடுத்த செகண்டே ஃபயர் பண்ணிடுவேன் அப்படின்னு கொஞ்சம் ரூடாவே பேசுறா. அப்படி பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்துறான். வந்து என்ன பண்றா அப்படி சொல்லி கேட்டா அவ சொல்றா, ஆமா எல்லாரும் சொன்னாங்க நீங்க இந்த வீட்டை ஜியாமிக்காக வாங்குனீங்களாமே. ஆமா மிஸ்ஸு இந்த வீடு ஜியாமிக்காக தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வரும்போது வாங்கினது. அது போக இதே மாரி 3 விழா இருக்கு. அது மட்டும் இல்ல 8 லக்ஸரியான காரும் இருக்கு ஜியாமிக்காக அப்படியே சொல்ல இவ வாயை பொழக்கிறா. அது மட்டும் இல்ல குரூப்போட ஷேருமே ஜியாமிக்கு உண்டு. அந்த ஷேர் வந்து 100 பில்லியனுக்கு ஒருத்தாமா. இவா என்னது 100 பில்லியனா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறா. ஹீரோ சொல்றான், ஐ ஹோப் நீ வேவே நல்லா டேக்கர் பண்ணி பார்த்துருப்பா அப்படிதானே. ஸோ இன்னிலேருந்து ஜியாமி பார்த்துக்கோ, நான் ஒர்க்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்வான். ஹீரோ முன்னாடி நல்லா பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜியாமியை கொஞ்சிட்டு இருப்பா. அவன் லைட்டா தான் திரும்பி போயிருப்பான். அதுக்குள்ள ஒழுங்கா நிக்கலன்னு கொண்டுரும் பாத்துக்கோ அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ திரும்பி பாப்பானா ஒன்னும் இல்ல நான் டேக்கர் பண்ணி பாத்துக்கிறேன் நீங்க போங்க அப்படி சொல்லி அனுப்பி விட்டுட்டு ஹீரோனி எதுக்கு இங்க இருக்கா, இதுல வேற இந்த நாய் 100 பில்லியனை வச்சிருக்கு அப்படின்னு சம கோப்படுறா. அப்போ அங்க சைட்ல ஒரு சாக்லேட் பாக்ஸ் இருக்கா. அதை பார்த்துட்டு பொதுவா நாய்க்கு சாக்லேட் கொடுத்தா செத்து போயிடும்னு கேள்விப்பட்டேன், பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அப்படின்னு ஜியாமிக்கு அந்த சாக்லேட் இருக்கு இல்லையா அதை எடுத்து கொடுத்து சாப்பிடுன்னு சொல்றா. அப்பதான் அந்த 100 பில்லியன் எனக்கே வரும் அப்படி சொல்லி கொடுக்குறா.
அதுக்கு வேற சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்குது போல. உடனே சாப்பிட்றது. அந்த வழியா தான் ஹீரோவும் ஒர்க் விஷயத்த அசிஸ்டன்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவானா. இதை பாத்துறான். உடனே இவ்வளவு போட்டு திட்டுறான். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இதை கொடுக்க கூடாதுன்னு தெரியாதா? என் பேபிக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு அப்படி சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் பேபியோட உண்மையான மாஸ்டர் இவ தானா கண்டுபிடிங்க அப்படி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறான். இவளுக்கா உன் ஹார்ட்ல அந்த நாயை விட நான் ஒஸ்டா தெரியறனா அப்படின்னு கடுப்பாகிறா. இந்த பக்கம் எங்க இருக்காருல்ல, அவர் தான் ஜியாமையை செக் பண்றாரு. ஜியாமைக்கா அச்சோ ஹேண்ட்ஸமான பையனா இருக்கானே, எவ்வளவு அழகா டச் பண்றான் அப்படின்னு அது செம சந்தோஷத்துல இருக்குது. அது பேசுறதா எனக்கு கேட்கும் இல்லையா, பாரு எப்பெல்லாம் பேசுது அப்படின்னு நம்ம ஹினி சிரிச்சிட்டு இருப்பா. பரவாயில்ல, இந்த டாக்டர் பிரிட்டியாவும் இருக்காங்க, அது போக பெட்டை எப்படி டீல் பண்ணணும்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஹினி கிட்ட ரொம்ப தேங்க்ஸ், நீ இல்லைன்னா கண்டிப்பா ஜியாமையை சேவ் பண்ணிருக்க முடியாது அப்படி சொல்ல நம்ம ஹீரோனையும் டக்குன்னு ஒரு ஸ்டெப் நவுண்டு போய் நிக்கிறா. நின்னுட்டு இவருக்கு தான் ஃபேன்ஸ் இருக்கு இல்லையா, அப்படினாலே என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு அப்படி மனசுக்குள்ள சொல்லிட்டு இருப்பா. அப்ப அசிஸ்டண்டோ மாஸ்டர் எனக்கு பார்க்க ஹீரோனையும் உங்ககிட்ட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண மாதிரி தோணுது அப்படின்னு சொல்ல, அப்பெல்லாம் இல்ல, பொதுவா பசங்களும் பொண்ணுங்களும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணும் இல்லையா, அதான் அவ அப்படி பண்றா அப்படி நம்ம ஹீரோ சொல்லி முடிக்கவும் அந்த டைம்ல மெங் வரானா. அவன் கையை பிடிச்சு நல்லா பேசிட்டு இருக்கா. இதை பார்த்தவே செம கடுப்பாகிறான். இதுல அசிஸ்டன்ட் வேற மாஸ்டர் எனக்கு பார்க்க அவங்க உங்ககிட்ட மட்டும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண மாதிரி தோணுது அப்படின்னு சொல்ல ஹீரோக்குலாம் செம கடுப்பாகுது. பட் இருந்தாலும் மெங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோனே இன்ட்ரோ பண்ண சொல்றான். ஹீரோனி சொல்றா இது என்னோட பாஸ் மிஸ்டர் கு அண்ட் இவன் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு அப்படி சொல்லி அவன் என்ன படிச்சிருக்கானோ அதெல்லாம் பெருமையா சொல்ல நம்ம ஹீரோக்கு கடுப்பாகுது. இருந்தாலும் ஹீரோ வந்து ஹலோன்னு கையை கொடுப்பான். அவன் கையை பயங்கரமா முறுக்குறான். ரெண்டு பேருக்கும் ஆக மாட்டுக்கு முறைச்சு பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இதுல நம்ம ஹினி வேற அவன் கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கால, அதை பார்த்துட்டு இவனுக்கு செம ஜெலஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஜியாமை இருக்கு இல்லையா, இப்போ நல்லா தான் இருக்காமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மெங் வந்து ஹினியை டின்னருக்கு கூப்பிடுவான். ஹினி போகலாமே அப்படி சொல்வா. பட் ஹீரோ இதை கேட்டுட்டு இருமுறானா. ஹிரினி 2 hours மட்டும் லீவ் கேட்பா, விட மாட்டுக்கான். ஜியாமை நீ தான் டேக்கர் பண்ணி பார்த்துக்கணும், அதுதான் உன்னோட ஜாப், ஸோ லீவ்லாம் கிடையாதுங்கிறான். மெங்குமே பேசி பார்க்குறான். பட் இவங்க ரெண்டு பேருக்குமே ஆகவே மாட்டுக்கு. ஹீரோவோ நீ வா இல்லைன்னா வேலையை விட்டு போயிரு அப்படி சொல்லிட்டு போக ஹீரோனியும் சாரி மெங் அப்படி சொல்லிட்டு ஜியாமையை கூப்பிட்டு வீட்டுக்கு போலான்னு பாப்பாளா. மெங்கோ ஹீரோனி அங்க வேலை செய்யறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா பேசாம இங்கே வந்துரு, இங்க வந்து வேலை பாரு, சம்பளம் நிறையவே தருவாங்க அப்படி சொல்வான். இல்ல இருக்கட்டும், எனக்கு ஜியாமை டேக்கர் பண்றது பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு போவா. ஆக்சுவலி இந்த மெங்குக்குமே ஹினி மேல லவ் உண்டு. அதான் ஹீரோக்கும் மெங்குக்கும் ஒத்தே போக மாட்டுக்கு, எப்ப பார்த்தாலும் முறைச்சு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டண்டோ வந்து வேவே பத்தி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்வாரு. கட் பண்ணா வீட்டுல ஹீரோ இருக்கலாம் ஜியாமைக்கு ஃபுட்டு கொடுத்து பாக்குறான். இது யாரு சாப்பிடுவா, என் மாஸ்டருக்கு அறிவே இல்ல அப்படி சொல்லிட்டு ஹீரோனி அங்க டாக்குக்கான ஃபுட்டை எடுத்து காட்டுவாளா. உடனே இது வந்து ஐ ஜாலி அப்படின்னு அது திங்க போயிருது. அப்போ அந்த டைம்ல அசிஸ்டண்டோ கால் பண்ணி வேவே கண்டுபிடிச்சாச்சு அப்படி சொல்ல, சரி அதோட ஓனர் யாருன்னு கண்டுபிடி அப்படி சொல்வான். அவரும் எங்க கிட்ட போய் வேவேயோட ஓனர் யாரு அப்படி சொல்லி கேட்பாரா. அவரும் சொல்ல வருவாரு கரெக்டா. அந்த டைம்ல அந்த நர்ஸ் பொண்ணு இருக்கல்ல, அவ வந்து அங்க ஒரு நாய் வாமிட் பண்ணிட்டு இருக்கு அப்படி சொல்லி மெங்க அனுப்பி விட்டுட்டு இவா உங்களுக்கு வேவோட ஓனர் நேமா வேணும் அப்படி சொல்லிட்டு அங்க ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் இல்லையா, அதை காட்டுறா. அதுல ஆல்ரெடி சூ நேம் தானே இருக்குது. அதை பார்த்தவே ஹீரோக்கு ஃபோன் பண்ணி அதுல சூ நேம் தான் இருக்கு அப்படி சொல்வாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு வந்து வேவியோட ஓனர் நம்ம ஹீனியா இருந்தா நல்லா இருக்குமே அப்படி தோணுது. ஏன்னா ஹீரோக்கு வந்து ஹீனி பிடிக்க ஆரம்பிச்சுட்டு, அதுவே இந்த பக்கம் அந்த நர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த சூக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. இந்த மாதிரி செக் பண்ண வந்தாங்க, நான் சமாளிச்சு விட்டுட்டேன்னு, உனக்கு இன்னுமே காசு அனுப்புறேன், இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு மேக்கப் போடுறா. ஆக்சுவலி இன்னைக்கு ஹீரோ கூட ஒன்னா ஸ்டே பண்ணதான் இப்பெல்லாம் பண்றா. என் அழகுல கண்டிப்பா வாங்கிடுவாரு அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இங்க ஒரு சர்வெண்டோ ஹீரோக்கு ட்ரிங்க்ல கொடுத்துட்டு போவாங்க. அந்த டைம்ல அசிஸ்டண்ட வந்து வேவேயோட ஓனர் சூ தான் அப்படின்னு டாக்குமெண்ட்லாம் காட்டுவாரு. காட்டிட்டு மாஸ்டர் இன்னும் டவுட் பண்றீங்களா அப்படி சொல்லி கேட்பாரு. இல்ல நான் ஹீனிய பத்தி தான் திங்க் பண்றேன், ஹீனிய பாரு அவ ஜியாமைய நல்லா பாத்துக்கிறா, பொதுவா அவ எல்லா பேட்டையும் நல்லா தான் பாத்துக்கிறா அப்படி நம்ம ஹீரோ சொல்லும் போது, அதான் நீங்க அவங்கள நல்லா பாத்துக்கிறீங்களோ அப்படி அசிஸ்டன்ட் கிண்டல்
பண்ற மாதிரி கேட்பாரா? டே கம்முன்னு போயிடா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை அனுப்பி விட்டுட்டு ட்ரிங்க் எடுத்து குடிக்கிறான். அப்படி குடிச்சிட்டு இருக்கும் போது அந்த சூப்புன்னு இருக்கா இல்லையா, அவ வந்து சரக்கெல்லாம் ஊற்றி கொடுத்து சாரி இன்னைக்கு அப்படி நடந்ததுக்கு உங்ககிட்டயும் ஜியாமி கிட்டயுமே நான் சாரி கேட்க தான் வந்தேன், இதை குடிச்சிட்டிங்கன்னா நீங்க என்ன மன்னிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அப்படி இவ சொல்வாளா. ஹீரோக்கு புரியுது இவ ஏதோ ஒரு மோட்டிவ்ல தான் வந்திருக்கான்னு. நீ போய் எனக்கு வேண்டாம் அப்படி சொல்றான். அவ நான் இதுல ட்ரக்கை மிஸ் பண்ணிருப்பேன்னு பயப்படுறீங்களா அப்படி சொல்லி கேட்குறா. அப்பதான் ஹீரோக்கு தலைலாம் சுத்திட்டு வருது, போதே ஆகிறான். பார்த்தா அவ ஆல்ரெடி ஹீரோ குடிச்சிருப்பான் இல்லையா இந்த ட்ரிங்கு, அதுல கலந்து வச்சிருக்கிறா. இப்போ ஹீரோ சுயநினைவுல இல்லையா, இதை விட்ட வேற வாய்ப்பும் கிடைக்காது. நிரந்தரமா நான் மிஸ்ஸஸ் கூ ஆகுன்னா இதுதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோ கிட்ட தப்ப நடக்க பாக்குறா. அப்ப பார்த்து நம்ம ஹீன் இருக்கல்ல, அவ உள்ள வாரா. ஜியாமே கூப்பிட்டு தான் வாரா. இவ இருக்கல்ல, அவளுக்கு அள்ளி விட்டுருது. ஹினி ஃபேஸ பாத்திரக்கூடாது அப்படின்னு தலைவனியை வச்சு கவர் பண்ணிட்டு இருப்பா. நம்ம ஹினிய பாத்தீங்கன்னா ஜியாமே கண்ணை பொத்திட்டு பார்க்காத அதெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருப்பா. இப்போ நம்ம ஹீரோவும் எந்திக்கிறான். ஆனா லைட்டா போதையில தான் இருக்கான் போல. ஹினிய கூப்பிட்றான். நம்ம ஹினிய பாத்தீங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படி சொல்லிட்டு ஜியாமே பிளே பண்ணி முடிச்சுட்டு அதான் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு போவாளா. அப்படி போகும்போது கூட அவளுடைய ஃபேஸ பார்த்தலாம்னு நினைப்பா. பட் இவ தான் தலைவணி வச்சு மறைச்சு நிக்காளே, சோ பார்க்க முடியல. ஹீரோ இருக்கான லைட்டா சுயநினைவுக்கு வந்துடும் போல. என்ன பாரு இதுதான் லாஸ்ட் டைம், மறுபடியும் என்கிட்ட இந்த மாதிரி பண்ணா அவ்வளவுதான் அப்படி சொல்வானா. அவ சாரி இருந்தாலும் நான் உங்களோட ஃபேன்சி தானே, இதெல்லாம் பண்றது தப்பு கிடையாது அப்படியே சொல்ல ஹீரோ கத்தி விட்டுறான். இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போன்னு. இந்த பக்கம் நம்ம ஹீனி இருக்கல கொஞ்சம் சோகமா தான் இருக்கா. ஏன்னா ஹீரோ அந்த பொண்ணு கூட இருக்கிறான்ல, அதை பார்த்துட்டு தான். அதுக்கு ஜியாமையோ என்னக்கா உன் மைண்ட் வெளியே எங்கேயோ போயிட்டு போல அப்படின்னு அது கிண்டல் பண்ணுது. நீ வேற இதை சாப்பிடு அப்படின்னு அந்த ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு இருப்பா. அதுவும் ஹீனிக்கிட்ட பேசிட்டே சாப்பிடுவோம். அப்படி பேசும்போது தான் ஜியாமே சொல்லுது, என் மாஸ்டர் வாங்க கூட மட்டும் தான் ஒன்னா இருந்திருக்காரு, வேற யாருக்கிட்டையும் கிடையாது அக்கா அப்படி சொல்லும். உண்மையாவா அப்படி நம்ம ஹினி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து ஹினி கிட்டவே வந்துறான். வந்து அவளுக்கும் எனக்கும் எதுவும் நடக்கல அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ண வருவானா. ஹீரோனி ரெடியா இருப்பா. பட் அவன் அப்படியே தூங்கிறான் போல. இதெல்லாம் இந்த சூ இருக்கல்ல, அவ பார்த்து கடுப்பாகிறா. இப்ப மறுநாள் அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பார் போல, ஹீரோனி தான் லாஸ்ட் நைட் உங்க ரூம்ல கொண்டு விட்டாங்கன்னு. அது உண்மையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பானா. ஆமா மாஸ்டர், நீங்க அவங்க ஷோல்டர்ல தான் தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் நேத்து நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு சிரிக்க தான் செய்யறான். கோவலாம் படல. அப்புறம் மாஸ்டர் தாத்தா வாராங்க, அநேகமா மேரேஜ் பத்தி டிஸ்கஸ் பண்ணதான் வருவாங்கன்னு நினைக்கேன் அப்படி சொல்ல ஹீரோ மூஞ்சி டோட்டலா மாறிது. இப்போ தாத்தாவும் வீட்டுக்கு வந்துறாங்க. அந்த சைடா நம்ம ஹினி விளையாண்டு இருக்கால, அதை பார்த்துட்டு பரவாயில்லையே பேரன் நம்ம சொல்றதெல்லாம் கேட்டிருக்கானே அப்படி சொல்வாங்க. ஆக்சுவலி நம்ம தாத்தா பார்த்து வச்ச பொண்ணு யாருன்னா ஹீனி தான், சூ கிடையாது. ஸோ ஹீரோட ஃபியான்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீனி தான். இப்போ ஹீரோ வருவானா, நீ அந்த பொண்ணு கூப்பிட்டு வந்துட்டா போல, அந்த பொண்ணு ரொம்ப சிம்பிள் கைண்டான பொண்ணு, அவகிட்ட ஒழுங்கா நடந்துக்கோ அப்படின்னு தாத்தா சொல்ல, எது சிம்பிளா கைண்டான பொண்ணா அப்படின்னு ஹீரோ ஒன்று நினைச்சு பார்க்குறான். சூவா ஃபர்ஸ்ட் நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருப்பான்ல, அப்போ அவ வந்து அங்கே இருக்கிற சர்வன்ட் கிட்ட ரொம்ப திமுறா மிரட்டிலாம் பேசிட்டு இருந்திருப்பா. அதெல்லாம் நினச்சி பார்க்குறான். அடுத்து தாத்தா சொல்கிறாங்க, உன்ன மாரி தான் அவளுக்கு டாக்னா உயிர், டாக்கு நல்லா டேக்கர் பண்ணி பார்த்துக்கிடுவா அப்படின்னு சொல்வார். அவர் ஹீரோனியை மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ வந்து சூவை நினச்சிக்கிறான். தாத்தா நீங்கள் சொன்ன மாதிரிலாம் கிடையாது, அவளுக்கு டேக்கர் பண்ணவே தெரியாது. அது மட்டும் இல்லை, டாக்குக்கு சாக்லேட் கொடுக்கக்கூடாது, பட் இருந்தாலும் அவள் கொடுத்துருக்குறா. அப்போனா பார்த்துருங்க, அவளுக்கு ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லை அப்படி நம்ம ஹீரோ சொல்லும் போது, அப்படிலாம் அந்த பொண்ணு இருக்க மாட்டாளே, நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருப்பியா இருக்கும். சரி ஓகே, டின்னருக்கும் ஃபியான்ஸை இன்வைட் பண்ணுறேன், அவகிட்ட நல்லா பேசு அப்படி சொல்வார். அவனும் ஓகே சொல்லிட்டு போயிடுவான். தாத்தா நேராக ஹினிக்கிட்ட பேச போயிடாரு. என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்பாரு. அவளும் ஆமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்போ உட்காந்து பேசுறாங்க. ஆக்சுவலி ரெண்டு பேரும் முன்னாடி ஏதோ ஒரு கோயில மீட் பண்ணியிருப்பாங்க போல. அப்போ தாத்தா வந்து ஹினியோட டேட்டா பர்த் இருக்கு இல்லையா, அதை கேட்டு ஃபார்ச்சூன்லாம் பார்த்துருக்காங்க போல. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னோட ஃபார்ச்சூன் நல்லதா இருக்கு, ஆனா மேரேஜ் பண்ணா அதை விட சூப்பரா இருக்கும், பேசாம என் பேரனை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படி சொல்வாரு. ஹீரோனிக்கு இப்போ வரைக்கும் இவங்க தான் ஹீரோட தாத்தான்னு தெரியாது. அதனால என்ன சொல்றான்னா, இப்போதைக்கும் மேரேஜ் பண்றதுலாம் ஐடியாவே இல்லைங்கிறா. தாத்தா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஹீரோ இவளை பேடன் எடுத்திருப்பான் போல, அதான் இவா வேண்டான்னு சொல்றான்னு நினைச்சி பண்ணிக்கோமா, சரி ஓகே டின்னருக்கு என் கூட வா, அங்கே என் பேரனை மீட் பண்ணி பேசு, எதுவா இருந்தாலும் ஓ முடிவு தான், நீ சொல்றதா முடிவு அப்படி சொல்வாரு. ஹீரோனுக்கு விருப்பமே இல்லை, பட் இருந்தாலும் இவர் ஒரே கேட்குறாருன்னு ஓகே சொல்வா. அதுக்கப்புறம் டின்னருக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சூ பொண்ணு கூப்பிட்டு வந்திருக்கிறான். எங்க தாத்தா பார்த்தீங்கன்னா ஹினியை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு.
அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் இருக்காளா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுவா. தாத்தா உள்ள வந்து பார்க்குறாங்களா, அங்கே சூப் பண்ணி இருக்கவே இது யார் அப்படி சொல்லி கேட்க, தாத்தா உங்களுக்கு தெரியாதா, இவ தான் ஃபேமிலியோட பொண்ணு சூ அப்படி சொல்ல, இவ வர தாத்தா கிட்ட தாத்தா ரொம்ப தேங்க்ஸ் என்ன ஹீரோக்கு ஃபியான்சியா சூஸ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்ல, தாத்தா சொல்றாங்க இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு. அப்போ பார்த்து அந்த நர்ஸ் பொண்ணு இருக்காளா அவ வந்து சூவை கூப்பிட்றா. இவ அவளை பார்த்த உடனே தாத்தா கிட்ட தாத்தா எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை வந்துட்டு நான் இப்போ போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு தாத்தா என்ன சொல்ல வராங்கன்னு ஃபுல்லாகவே கேட்காம அவள் அங்கேருந்து போயிடுவா. ஹீரோ அந்த நர்ஸ் பொண்ணை பார்த்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுதே அப்படின்னு நினைப்பான். இங்கே எதுக்கடி வந்தா, அதுவும் நான் பிஸியாக அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், அப்போ பார்த்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறா அப்படி சொல்ல, அதுக்கு அவளோ வேவே முழிச்சிட்டு அப்படி சொல்லும் போது இவளுக்கு அள்ளி விட்டுருது. வேவே முழிச்சிட்டா. வேவோட மாஸ்டர் நான் நினச்சிதான் ஹீரோ என்ன கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அது முழிச்சு நல்லா சரியாக்கிட்டுனா அதோட மாஸ்டர் நான் இல்லைன்னு தெரிஞ்சிருமே, ஹீரோ என்ன மேரேஜ் பண்ண மாட்டாரு அப்படின்னு விறுவிறுன்னு வேவே தான் பார்க்க போறா. நம்ம ஹீனிற்கல்ல வேற ஒரு ரூமை போய் ஓப்பன் பண்ணியிருப்பா போல, தாத்தா அங்கே தான் இருப்பாங்கன்னு நினச்சி. ஆனால் அங்கே வேற ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு அவ இந்த பக்கமா வருவாளா, அப்போ சூப்பரதை பார்க்குறா. அதுவும் அந்த ஸ்கார்ப்பை பார்க்குறா. அவளுக்கு முன்னாடி இந்த ஸ்கார்ப் அவள் போட்டிருப்பா இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லை ஹீரோ வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இதை வச்சு தானே கவர் பண்ணியிருப்பா, அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்படின்னா இவ தான் ஹீரோட ஃபியான்சியா அப்படின்னு தாத்தா இருக்கிற ரூமுக்கு தான் போவா. அங்கே தாத்தா வந்து ஹீரோ கிட்ட நான் சொன்ன பொண்ணு அது கிடையாது, அன்னைக்கு மார்னிங் வந்து நம்ம ஜியாமை கூட ஒரு பொண்ணு விளையாண்டு இருந்தால அந்த பொண்ணு தான் நான் சொன்ன பொண்ணு அப்படி சொல்லும்போது, அப்படியா, ஆனா நான் ஃபேமிலி கிட்ட வேற பொண்ணு இருக்கான்னு கேட்டேனே, கேட்டதுக்கு அவங்க இல்ல இந்த சூ மட்டும் தான் ஒரே ஒரு பொண்ணு அப்படி சொன்னாங்கன்னு சொல்ல, அதுவா ஹீனோட பேரண்ட்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க, அவங்க வந்து ஹீனோட அங்கிள் ஆண்டி தான். அது மட்டும் இல்ல ஹீனோட சொத்து இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இந்த அங்கிள் ஆண்டி எடுத்துக்கிட்டாங்க. அங்க ஹீனே ரொம்பவே புள்ளி பண்ணுவாங்க, கொடுமைப்படுத்துவாங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு தங்கமான பொண்ணு, நீயும் அவளும் ஒரு சூப்பரான ஜோடி அப்படின்னு தாத்தா சொல்லும் போது, ஹீரோவோ அவளை ரொம்பவும் கொடுமைப்படுத்திருக்காங்களா, இனிமே ஹீரோனிக்கு எந்த ப்ராப்ளம் வர விட மாட்டேன், அவளை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் ஹீரோனி கேட்டு தான் இருப்பா. இப்பதான் அவளுக்கு தெரியுது இந்த தாத்தாவோட பேர் தான் ஹீரோன்னு. அப்போ நான் தான் ஹீரோட ஃபியான்சியா அப்படி ரொம்ப சந்தோஷமாகி அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போலான்னு வருவாளா. அதுக்குள்ள ஹீரோ என்ன சொல்றானா, நான் ஹீரோனை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், பட் அவளெல்லாம் மேரேஜ் பண்ண மாட்டேன், சூவை தான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோனிக்கு கஷ்டமா இருக்கு. அங்கேருந்து அழுதுட்டே ஓடி போயிடுவா. தாத்தா திட்டுறாங்க, ஹீரோனி நல்ல பொண்ணு, அவளை எதுக்கிட்டா வேண்டான்னு சொல்றா அப்படின்னு கேட்பாங்களா. இவன் கழுத்துல உள்ள அந்த மார்க் இருக்கு இல்லையா, அதை தொட்டு பார்த்துட்டு சூவோட டாக் தான் என்னோட உயிரை சேவ் பண்ணிச்சு, நான் அதுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ பார்த்து ஒரு பாடி கார்ட்ஸ் வந்து ஹீரோனிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, போயிட்டாங்க, உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, பட் அவங்க அழுதுட்டே போனாங்க அப்படின்னு சொல்ல, தாத்தாவுக்கும் ஹீரோக்கும் புரியுது அவ எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் சோகமா போயிருக்கான்னு. தாத்தாவோ போடா அவளை தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வா, இல்லைன்னு வச்சுக்கவே நீயும் வீட்டுக்கு வந்துடாத அப்படி சொல்லுவாங்க. அவனும் ஹீனி தேடி தான் போவான். ஹீனி இருக்காளா ஹீரோ நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணுவா. அவரு பெரிய பணக்காரு, உனக்கெல்லாம் அவரு ஒருத்தே கிடையாது, வீணை கருப்பெல்லாம் வளர்த்துக்கிடாத அப்படின்னு ஹீரோக்கு மெசேஜ் பண்றா. நான் ரிசைன் பண்றேன்னு அவ ஜாப்பை விட்டு போறா போல, ஸோ அதனால ரிசைன் பண்றேன்னு மெசேஜ் பண்ணிருப்பா. அப்ப பார்த்து மெங்க இருக்கான்லாம் அவன் கால் பண்ணிட்டு வேவே வந்து முழிச்சிட்டு அப்படின்னு சொல்ல, ஹீரோனி அங்கிருந்து போவா. ஹீரோ இருக்கலாம் அப்பதான் ஹீரோட மெசேஜே பாக்குறான், கடுப்பாக்குறான். அப்போ ஹீரோனி டாக்ஸ் பிடிச்சு போறத பாக்குறான். உடனே இவன் அங்க ஒரு ஆள்கிட்ட போய் அவனுடைய கார் சாவியை அவர்கிட்ட கொடுத்துட்டு இதை வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட கார் சாவி இருக்கும் இல்லையா, அதை வாங்கிட்டு கார் எடுத்துட்டு ஹீனியை ஃபாலோ பண்ணிட்டு தான் போவான். இந்த ஆளு அப்பதான் அந்த கார் சாவியை பாக்குறாங்களா, பார்த்துட்டு எம்மா இது செம எக்ஸ்பென்சிவான கார்லா, இவனுக்குன்னு பைத்தியமா பிடிச்சிருக்கு, நம்ம கிட்ட தந்துட்டு போயிட்டான் அப்படின்னு சந்தோஷமா தான் இருப்பாரு. இங்க ஹீனி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா இந்த சூப் ஒன்று ஃபர்ஸ்டே வந்து நிக்கிறா. நீ எதுக்கு இங்க வந்தா அப்படி சொல்லி கேட்டா, இல்ல வேவே வந்து முன்னை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காமா, அதான் பார்க்க வந்தீங்களா. அப்போ மெங்க வந்து இப்போ வேவே ஓகே தான், ஆனா சர்ஜரி பண்ணணும், பட் அதுக்கு ரொம்ப செலவாகும், காசு கட்டினா மட்டும் தான் சர்ஜரி பண்ண முடியும் அப்படி சொல்வான். ஹீனிக்கிட்ட இப்போதைக்கும் காசு இல்ல, இருந்தாலும் எப்படி ஆட்டும் உன்னை சேவ் பண்ண நான் காசு கொண்டு வந்துருவேன் அப்படி சொல்லிட்டு இருப்பா. இவா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு, ஹீரோனி அதான் நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் பேப்பரை எடுத்து காட்டுறா. இதுல சைன் போடு, நான் வேவிக்கான எல்லா செலவும் பாத்துக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு, நான் தான் இனிமே வேவோட மாஸ்டரா இருக்கணும், வேவே இனிமே என்கிட்ட தந்துரு அப்படி சொல்வா. என் சிஸ்டர் இப்படி பண்றா, நீ தான் கோ ஃபேமிலியோட யங் லேடி ஆகிட்டாளா, பின்ன எதுக்கு வேவே என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பாக்குறா அப்படின்னு சொல்லி கேட்பாளா. உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு அவ கேட்பா. ஆமா எனக்கு தெரிஞ்சுட்டு என்கிட்ட இருந்து நல்லாவே மறைச்சிட்டாளா, ஆனா நான் தான் ஹீரோட ஃபியான்சி தெரியுமா, நீ கிடையாதான், ஆனா கவலைப்படாத,
ஹீரோ என்னால மேரேஜ் பண்ண மாட்டான், உன்னை மட்டும் தான் மேரேஜ் பண்ணுவானா அப்படி சொல்லும் போது இவளுக்கு புரியுது வேவிக்காக தான் அப்படி அவன் சொல்லியிருக்கான்னு. இப்போ ஹீரோனியும் ப்ளீஸ் நீ ஹீரோ கிட்ட பேசி காசு வாங்கித்தா அப்படி சொல்லி கேட்க, அதெல்லாம் முடியாது, நான் எப்படி கேட்பேன், வேணா வேவே எனக்கு தந்துரு, அப்படின்னா நான் நல்லா பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்ல, இவளும் ஆமா நம்ம கிட்ட காசு வேற கிடையாது, ஜாப் வேற ரிசைன் பண்ணிட்டோம், ஸோ இப்போதைக்கு வேவே பொழைச்சா போதும் அப்படின்னு இவளும் சைன் போட போக ஆல்மோஸ்ட் போட்டு முடிச்சிருப்பா. ஆனா கரெக்டா ஹீரோ வரவும் இவ இருக்கலா, ஹீரோ அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை பாத்திரக்கூடாது அப்படின்னு அந்த பேப்பரை உள்ள பிடிங்க வச்சுட்டு நம்ம ஹீனிக்கிட்ட இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டுவா. அதுக்கப்புறம் இவ ஹீரோ கிட்ட போய் நான் எதுக்கு பாதிலே ஓடி வந்தேன் தெரியுமா, வேவிக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்களாம், அதான் நான் இங்க வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து ஹீனிக்கிட்ட நீ எதுக்கு இங்க இருக்கா அப்படி சொல்லி கேட்க, நான் தான் ரிசைன் பண்ணிட்டேன்ல அப்படி சொல்வா. அப்போ பார்த்து மெங்க இருக்கான்ல ஹீனி சோகமா இருக்கா அப்படின்னு அவளுக்காக தண்ணியெல்லாம் எடுத்து கொடுப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு செம கடுப்பாகுது. இப்போ என்ன சொல்றானா, வேவேக்கு சர்ஜரி பண்ண வேண்டியிருக்குல்ல, அதுக்கான மொத்த செலவும் நானே பார்த்துக்கிறேன் அப்படி சொல்வான். சொல்லிட்டு நம்ம ஹீனிக்கிட்ட நான் வந்து அந்த ரிசைன் லெட்டரை அக்ரி பண்ணல, ஸோ பேசாம வேலைக்கு வா, அங்க வந்து ஜியாமியை நல்லா டேக்கர் பண்ணு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போவானா. அப்படி போகும்போது அந்த நர்ஸையும் பார்க்கறான். பார்த்தோன்னே அவ அப்பவுமே சூ கூட பேச வந்திருப்ப இல்லையா, அதுவும் நினைச்சு பாக்குறான். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ போகுது அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தோணுது. இங்க இந்த சூவை பாத்தீங்கன்னா நம்ம ஹீனிக்கிட்ட என்ன பாரு, ஹீரோ எனக்காக மட்டும்தான் வேவேக்கு செலவு பண்றேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, சோ இனிமே வேயோட மாஸ்டர் நான் தான் ஓகேவா அப்படி சொல்லும் போது ஹீரோனுக்கு வேற வழி இல்ல, அதனால சரி நீ தான் வேவோட மாஸ்டர், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஹீரோ வீட்டுக்கு தான் வேலைக்கு போவா. அங்க ரெண்டு பேரும் எதுவும் பேசாம அமைதியா இருப்பாங்களா. ஹீரோ தான் ஸ்டார்ட் பண்றான், நிஜமாவே ரிசைன் பண்ணிட்டு போ பிரியா, எதுக்கு ஜியாமையே பிடிக்கலையா அப்படி சொல்லி கேட்குறான். அப்பெல்லாம் இல்லை ஜியாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும், பட்டு அப்படின்னு நம்ம ஹினி ஏதோ சொல்ல வருவாளா, அதுக்குள்ள ஹீரோவோ எனக்கு புரியுது அப்படி சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை வர சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்டை ஹினி கிட்ட கொடுக்குறான். இது 100 மில்லியனுக்கான ப்ராஜெக்ட், எங்க ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணு, உனக்கு விருப்பம் இருந்தா பண்ணு, இல்லைன்னா ரிசைன் பண்ணணும்னா பண்ணிக்கோ, ஓ இஷ்டம் அப்படி நம்ம ஹீரோ சொல்லும் போது ஹீரோனியும் எதுக்கு என்ன இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சூஸ் பண்ணீங்க அப்படி சொல்லி கேட்பா. இல்ல உனக்கு அந்த ப்ராடக்ட் பத்தி நல்லாவே தெரியும் இல்லையா அப்படி நம்ம ஹீரோ சொல்றான். அதாவது அவன் என்ன சொல்ல வரான்னா, நம்ம ஹீரோனி டாக்குன்னு ஒரு ஃபுட்டு கொடுப்பா இல்லையா, அந்த ஃபுட்டை பத்தி தான் ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க. ஸோ அதை பத்தி நம்ம ஹீரோனிக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும், நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா ஹீரோக்கிட்டவே. அந்த ப்ராடக்ட் இருக்குல்ல டாக் ஃபுட்டு, அது ரொம்ப ஃபேமஸான பிராண்ட் போல, ஸோ அதை பத்தி தான் ப்ராஜெக்ட் பண்ண சொல்றான். ஹீரோனியும் இதுல ஒர்க் பண்ணா நிறைய காசு கிடைக்கும்ல, அதனால அதை வச்சு வேவே நமக்கு சொந்தமாக்கிடலாம் அப்படின்னு நான் இதுல ஒர்க் பண்றேன் அப்படி சொல்றா. சொல்லிட்டு கண்டிப்பா இதுல என்னோட பெஸ்ட்டை காட்டுவேன் அப்படிதான் சொல்லிட்டு போவா. அப்ப அசிஸ்டண்டா சொல்றாரு, மாஸ்டர் அவங்க புதுசுல இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அவங்க கிட்ட கொடுக்குறீங்களே, ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா என்ன பண்ண அப்படி சொல்லி கேட்பாரு. அவ நல்லாவே பண்ணி முடிப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படி சொல்லிட்டு சரி அதை விடு, நீ ஃபர்ஸ்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த நர்ஸுக்கும் சூக்கும் என்ன சம்பந்தம்னு விசாரிச்சுட்டு வா அப்படி நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பக்கம் இந்த சூவை தான் காட்டுறாங்க. அவளுக்கு தெரிஞ்சுட்டு ஹீரோ வந்து ஹீரோனிக்கு 100 மில்லியன் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கான்னு. ஸோ அதனால சம கூப்பிடுறா, கூப்பிட்டு கத்துறா, பொருளெல்லாம் உடைச்சிட்டு இருக்கா. அவங்க அப்பா அம்மா தான் சமாதானப்படுத்துறாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, அந்த ப்ராஜெக்டை ஒழுங்கா நடத்த விடக்கூடாது, அதை கெடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த ப்ராஜெக்ட் நடக்கிற நாள் தான் நம்ம ஹினி இருக்கால, அவள் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டா. அந்த ஃபுட்டெல்லாம் வாங்கி வச்சாச்சு. அண்டு நிறைய நாய் பூனெல்லாம் வளர்ப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் அவங்கவுங்க பெட்டெல்லாம் கொண்டு வர சொல்லிட்டா. எல்லா ஏற்பாடும் பக்காவாக பண்ணிட்டா. இது வந்து அந்த ப்ராடக்ட் இருக்குல்ல டாக் ஃபுட்டு, அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் தான். இப்போ ஹீரோனியும் வருவாளா, ஹீரோ அவளை பார்த்துட்டு ஸ்டன் ஆகி ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துட்டு நிற்பான். அப்போ ஹினி சொல்றா, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் அப்படி சொல்லும் போது நான் கரெக்டான ஆளை தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன், நீ உன்னோட பெஸ்ட்டை கூட அப்படி சொல்வான். ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் தான் நார்மல் ஆகுவாங்க. ஹீரோனியும் சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போக பாப்பா. அப்போ ஒருத்தவங்கள வந்து நம்ம ஹினி ஒரு ஆளை வந்து இன்வைட் பண்ணியிருப்ப போல, அந்த ஆள் வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டாங்க போல. அதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஹினிக்கு என்ன பண்ணே தெரியல, ரொம்ப நர்வஸ் ஆகுறா. அப்போ ஹீரோ சொல்கிறான், சரி நீ நர்வஸ் ஆகாத, கோஆப்ரேஷன் பண்ண வந்திருப்பாங்களா அவங்ககிட்ட டேரெக்டாக போய் சொல்லிடு அப்படி சொல்லும்போது அவளும் சரி ஓகே
அப்படின்னு சொல்ல போவாளா கரெக்டாக அந்த சூப்பர்னு இருக்கல்ல ஹீரோனி தான் இந்த ப்ராஜெக்டை கண்டக்ட் பண்றா அப்படின்னு எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறா. சொல்லிட்டு ஸ்டேஜ் முன்னாடி ஏற்றி விட்டுறாளா. நமக்கு இன்னைக்கு ரொம்பவே நர்வஸாக தான் இருக்கு. அவ சொல்றா இப்படி ஒரு ஆளை இன்வைட் பண்ணியிருந்தோம் அவங்களால வர முடியல போல அப்படி சொல்வா. அவங்களுக்காக தான் இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. இப்போ வரலன்னு தெரிஞ்சதுமே எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கவலைப்படாதீங்க எனக்கு வந்து அனிமல்ஸ் கூட எல்லாம் கம்யூனிகேட் பண்ண தெரியும் அப்படியே சொல்வா. ஆனா யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த பொண்ணு போய் தான் சொல்லுது அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீனியை பாத்தீங்கன்னா அவ பேசி எப்படியே கன்வின்ஸ் பண்ணிடுறா. அப்போ ஒரு ஆளு வந்து சரி ஓகே நீ உண்மைதான் சொல்றியா இல்ல போய் தான் சொல்றியான்னு நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு அவங்க நாய் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து வீடியோ கால் பண்ணி கொடுக்குறான். கொடுத்துட்டு என்ன பாருங்க அது வந்து ஒழுங்காவே சாப்பிட மாட்டேக்கு. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் செக்லாம் பண்ணி பார்த்துட்டோம் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன சாப்பிடவே மாட்டேக்கு அப்படின்னு அந்த ஆள் சொல்லும்போது அந்த டாக் என்ன தான் மனசுக்குள்ளே பேசுது அப்படின்னு இவ கேட்குறா. கேட்டுட்டு இந்த ஆளுக்கிட்ட அதுக்கான பிரச்சனையை சொல்கிறா. சொல்லிட்டு நீங்கள் வேணா இந்த ஃபுட்டை வச்சு பாருங்க அது கண்டிப்பாக சாப்பிடும் அப்படி சொல்வாளா. இவங்க சிரிப்பாங்க. நீ போய் தான் சொல்கிறா சரி ஓகே வைக்க சொல்கிறேன் அப்படின்னு அவரும் ஃபோனில் யார்ட்டி சொல்கிறாங்களா அங்கே வச்சுட்டாங்க போல். அந்த நாய் நல்லா ஹாப்பியாக சாப்பிடுது. இதை பார்த்துட்டு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஹினி சொன்னது உண்மைதான் போல் அப்படின்னு எல்லாருமே நம்ம ஹினிக்கிட்ட வந்து அவங்கவுங்க பெட்டை காமிச்சு அதுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹினி மோஸ்ட்லி அந்த ப்ராடக்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறா. ஸோ இந்த டாக் ஃபுட்டை கொடுங்க அது நல்லா சாப்பிடும் அப்படி தான் சொல்வா. ஏன்னா இந்த ப்ராஜெக்டே இந்த டாக் ஃபுட்டுக்காக தானே. ஸோ அதனால அவள் அதான் சொல்வா. அப்படி நல்லா போயிட்டு இருக்கோம். அந்த டைம்ல இந்த சூருக்கல்ல ஒரு ஆளுக்கு காசு கொடுத்து இந்த ப்ராஜெக்டை எப்படியாட்ட கெடுத்து விட்டுரு அப்படி சொல்லியிருப்பா. அதனால அந்த ஆளுமே நம்ம ஹினிக்கிட்ட போய் என் நாய் வந்து வீட்டில் இருக்கு அதுக்கு நான் வீடியோ கால் போட்டு தரேன் நீங்க அதுக்கிட்ட பேசி அதோட நேம் என்னதுன்னு கேட்டு என்கிட்ட சொல்லுங்க அப்படி இவன் சொல்வானா. எனக்கு இவனை பார்க்கும்போது வியடா தெரியும். இவன் ஏதாவது பிரச்சனை கிளப்ப வந்திருக்கணும் அப்படிதான் பார்த்துட்டு இருப்பா. பரவாயில்ல நமக்கு தான் நாய் மனசுக்குன்னு நினைக்கிறது நமக்கு கேட்கும் இல்லையா. அதனால சரி ஓகே அப்படின்னு அவளும் அந்த வீடியோக்களை பார்க்குறா. அது என்ன பேசுதுன்னு நம்ம ஹீரோனுக்கு கேட்க மாட்டுக்கு. அவள் இவங்க கிட்ட சொல்கிறா உங்கள் நாய் என்ன பேசுன்னு எனக்கு கேட்கவே மாட்டுக்கு அப்படி சொல்லும் போது இவன் உடனே பார்த்தீங்களா இவங்க இவ்வளோ நேரம் போய் சொல்லியிருக்காங்க நடிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹினியை திட்ட ஆரம்பிச்சிட்டான். அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படிதான் போல இவங்க அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹினி எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேருந்து வெளியே போங்க அப்படிலாம் சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோனிக்கு என்ன பண்ணனே தெரியல ரொம்ப பயப்படுறா. அப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பானா அவனும் மேலே வந்து இவனை போட்டு நல்லாவே திட்டுவான். நீ ஏஏ வீடியோவை கிரியேட் பண்ணி கொண்டு வந்துட்டு ஹீரோனி மேலே ப்ளேம் பண்ணுறியோ அப்படி சொல்லி நல்லாவே திட்டுவான். அப்போதான் நம்ம ஹினிக்கே தெரியுது ஓ இது ஏஏ வீடியோவா இருக்கிறதால தான் நமக்கு கேட்கல அப்படின்னு. இப்போ இவன் வசமா மாட்டிக்கிட்டான் இல்லையா அதனால அங்கேருந்து ஓட பார்க்குறான். ஆனால் பாடிகார்ட்ஸ் அவனை பிடிச்சு கூப்பிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன கோஆப்ரேஷன் பண்ண வந்திருப்பாங்களா அவங்க வந்து கோஆப்ரேஷன் பண்ணியும் ஒத்துக்கிறாரு. நம்ம ஹினியை பார்த்து புகழ்ந்து தள்ளுறாரு. உன்ன மாதிரி டேலண்டான பர்சனை பார்த்ததே கிடையாது. ஃப்யூச்சரில் உனக்கு வேறு எங்கேயாவது வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சானா எங்கள் கம்பெனிக்கு வந்துரு அப்படி சொல்லிட்டு தான் போவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் அப்படியே மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருப்பாங்க கண்ணும். இதெல்லாம் இந்த வில்லிக்காரி இருக்காளா அவள் பார்த்து செம காண்டாகிறா. ஒரு வழியாக ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டு அப்படியே கட் பண்ண நம்ம ஹினி இருக்கல்ல ஷியாமே கூட நல்லா விளையாண்டுருப்பா. அதை ஹீரோவும் பார்த்துட்டு இருப்பானா. அப்போ அசிஸ்டண்ட்டை வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா அன்றைக்கி நம்ம ஹினி ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா இல்லையா அப்போ அவளுக்கு ப்ராப்ளம் கொடுக்கவே ஒருத்தர் வந்தா இல்லையா அவனை யார் அனுப்பியிருப்பா இந்த ப்ராஜெக்டை யாருக்கு எடுக்குன்னு நினச்சா அப்படின்னு விசாரிக்க சொல்லியிருப்பான் போல். அதை தான் விசாரிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாரு அது வேறு யாருமே கிடையாது சூ தான் அப்படி சொல்லும்போது இவனுக்கு சமக்கோ வருது. அவங்க ஃபேமிலிக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் உள்ள எல்லா கோஆப்ரேஷன் கேன்சல் பண்ணிடுங்க அப்படி சொல்வான். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு மாஸ்டர் என்னை மன்னிச்சுக்கோங்க என்னை திட்டாதுங்க எல்லாத்துக்கான நான் தான் என்னோட ஃபால்ட்டு தான் அப்படி சொல்லிட்டு வேவேவோட ஒரிஜினல் ஓனரு ஹீரோனி தான் சூ கிடையாது அப்படி சொல்வான். சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் பேப்பருமே எடுத்து காட்டுறாங்க இது எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு. என்ன அப்படின்னா அன்னைக்கு அந்த ஷூ வந்து நம்ம ஹினிக்கிட்ட சைன் வாங்கியிருப்பா இல்லையா அந்த பேப்பர் தான் இவனும் நினச்சி பார்க்கலாம். அன்னைக்கு அவள் வந்து ஒரு பேப்பரை பிடுங்கி வச்சிருப்பா அதை பார்த்துருப்பான் இவன். ஆனால் அது பெரிய மேட்டரை எடுத்துருக்க மாட்டான். இப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு என் மேலே தான் தப்பு நான் தான் ஒழுங்காக பார்த்துருக்கணும் அப்படி சொல்லி அவன் திட்டிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோனி தான் பேபியோட ஓனர்னு தெரிஞ்சிட்டு இல்லையா அதனால ரொம்ப ஹாப்பியாகிறான். ஹினி சைட் அடிச்சுட்டு இருப்பான். அப்போ பார்த்தா அவள் வந்து மயக்க போட்டு விழுந்துரா. இவன் தான் உடனே ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூப்பிட்டு போவான். அங்க போய் ரொம்ப சோகமா இருப்பான். அப்ப டாக்டர் வந்து ஒரு பிரச்சனையும் இல்ல அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படி சொன்ன உடனே இவனுக்கு செம ஷாக்கு. என்ன பிரெக்னெண்டா? ஆமா உங்களுக்கு தெரியாதா 5 வாரமா பிரெக்னெண்டா இருக்காங்க ஸோ நல்லா பாத்துக்கிடுங்க அப்படி சொல்லிட்டு அவர் போயிடாரு.
இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்ப பார்த்து ஃப்ரெண்டுக்காரன் வரானா நம்ம ஹீனியை பார்க்க. அவனே கொஞ்சம் சோகமாக தான் வந்த மாதிரி இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ என்ன புரிஞ்சுக்கிறான்னா, இந்த குழந்தையோட அப்பா ஃப்ரெண்டுக்கார தான் போல அப்படின்னு நினைச்சிட்டு, நீ தான் இந்த குழந்தையோட அப்பாவா அப்படி சொல்லி கேட்க அவனும் ஆமான்னு கோவத்துல சொல்வான். ஹீரோலாம் வெறியாகிறான். அவனை போட்டு செமையா அடிக்கிறான். அடிச்சுட்டு என்ன சொல்றானா, என்ன பாரு, குழந்தையும் அவளையும் பத்திரமா பார்த்துக்கணும், புள்ளிலாம் பண்ணக்கூடாது, பேடாவும் ட்ரீட் பண்ணக்கூடாது, இல்லைன்னு வச்சுக்கவேன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிடுவேன் அப்படி சொல்வான். கவலைப்படாத, அந்த சான்ஸை நான் உனக்கு தரமாட்டேன் அப்படியே ஃப்ரெண்டுக்கார சொல்வானா. இவன் அப்படியே கோவத்தில் அங்கேருந்து போயிடுவான். அவன் போன பிறகு ஃப்ரெண்டுக்காரன் கேட்குறான் நம்ம ஹீரோக்கிட்ட, இந்த குழந்தை ஹீரோக்கு தானே அப்படின்னு. நம்ம ஹீரோனி எதுவும் சொல்லாமல் அவள் முன்னாடி ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணியிருப்பா இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்க்குறா. நினச்சி பார்த்துட்டு ரொம்ப சோகத்தில் இருக்கா. இவனுக்கு புரியுது அது ஹீரோட குழந்தைன்னு. இப்போ என்ன சொல்கிறான்னா, நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், நான் உன்னை லைக் பண்ணுறேன் அப்படி சொல்வான். இல்லை வேண்டாம், சொன்னதுக்கு தேங்க்ஸ், பட் இந்த குழந்தைய நானே பார்த்துக்கிறேன் அப்படி நம்ம ஹீனி சொல்வா. இவனும் அங்கேருந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் போவான். அப்படி போகும்போது வழியில் இந்த சூப்புன்னு இருக்கா, அவள் வந்து நிற்கிறா. எனக்கு தெரியும் நீ என்னுடைய சிஸ்டரை லைக் பண்ணுறான்னு, ஸோ அவள் வேணும்னா நீ என் கூட கோஆப்ரேட் பண்ணு அப்படி சொல்வா. இவனும் சரின்னு சொல்லிட்டான். பட் என்ன பிளான் போட்டாங்கன்னு தெரியல, அதெல்லாம் காட்டவே இல்லை. அப்படியே கட் பண்ண இந்த சூ இருக்கல்லா, அவள் ஒளிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வாரா. என்னன்னு பார்த்தீங்கன்னா வேவே இருக்குல்ல, அதை கொல்ல தான் வாரா. அங்கே வந்து கத்திரிக்கோலை வச்சு அதை குத்தி கொன்னுடுறா. ஆனால் அந்த டைமில் ஒரு நாய் வந்து அவளை பிளாக் பண்ணிடுது. அப்போ அங்கேருந்து லைட்டை போட்டுட்டு நம்ம ஹீரோ ஹீரோனி ஃப்ரெண்டுக்காரன் 3 பேரும் வராங்க. இதை பார்த்துட்டு இவளுக்கு செம கடுப்பாகிட்டு, ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட நீ என்னை ஏமாத்திட்டியா, இவங்க கிட்ட கூட்டணி சேர்ந்துட்டியா அப்படி இப்படி சொல்லி திட்டிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவ வேவையை கொலை பண்ணி தான் பிளான் போட்டிருக்கா. அப்போதான் ஹீரோ வந்து வேவையோட ஓனரை கண்டுபிடிக்க மாட்டான், நான் தான் நினச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கிடுவான் அப்படின்னு நினச்சிருக்கா. ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல, அவள் பிளானுக்கு ஓகே சொல்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஹீரோயின்கிட்ட வந்து சொல்லி 3 பேர் தான் இப்படி ஒரு பிளானை போட்டிருக்காங்க இவளை கையும் குளமாக பிடிக்கிறதுக்காக. ஆக்சுவலி அவள் குத்திருப்பா இல்லையா, அது நாய் பொம்மை தான். இப்போ ஃப்ரெண்டுக்காரனும் சொல்கிறான், நான் டாக்டரு, ஒரு உயிரை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணுவேன் தவிர இந்த மாதிரி உயிரை எடுக்க ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லும்போது, அப்படின்னா நீங்கள் எல்லாரும் கைண்டான பீப்புள் அப்படி தானே, நான் ஹீரோவை மேரேஜ் பண்ணுக்காக நான் அந்த மாதிரி போய் சொன்னேன், வேவே தான் என்னோட நாயின்னு. ஆனால் நீயும் போய் சொல்லியிருக்கால, அவள் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு யார் அப்பான்னு கூட தெரியல, ஆனா நீ தான் அப்பான்னு ஏன் போய் சொன்னா, இதுல உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படி இவ சொல்வா. ஹீரோ அப்ப அவனோட குழந்தை கிடையாதா அப்படி மனசுக்கு திங்க் பண்ணிட்டு இவளை பிடிச்சிட்டு போக சொல்லிடுறான். இப்போ ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல, அவனுக்கு புரியுது நம்ம ஹீரோனி வந்து ஹீரோவை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு. அதனால ஹீரோ போட்டு செமையா அடிச்சுட்டு, என்னை பாரு, ஹீரோனியை மட்டும் பேடாக ட்ரீட் பண்ணா சத்தியமாக சொல்கிறேன் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு, ஹீரோனி உன்னோட லவ் அவன்கிட்ட சொல்லு அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் சோகமாக தான் போவான். இப்போ அவன் போன பிறகு நம்ம ஹீரோனியே கேட்குறா, சூ சொல்லியிருப்பா இல்லையா வேவேக்காக தான் ஹீரோ மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டான்னு, அது என்னது அப்படி சொல்லி கேட்க, இவன் அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். வேவே தான் என்ன சேவ் பண்ணிச்சு, அது வந்து அதோட மாஸ்டரை ட்ரூவா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுன்னு சொல்லிச்சு. அப்பதான் அது வேக்கப் ஆகுமா. நானும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், ஆனா என்ன தப்பான ஆளை கண்டுபிடிச்சிருக்கிறேன், சாரி மறுபடியும் எனக்கு ஒரு சான்ஸ் தான் அப்படின்னு ஹீரோ வந்து ஹீரோனிக்கு மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணுறான். வேவிக்காகலாம் நான் உன்னை மேரேஜ் பண்ணல, என் தாத்தா சொன்னதுக்காகவும் உன்னை மேரேஜ் பண்ண ஒத்துக்கல, உண்மையாகவே உன்னை லவ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் அப்படி நம்ம ஹீரோ சொல்வானா. ஹீரோனி எதுவும் சொல்லாமல் அப்படி நிற்கவே, எதுக்கு ஆன்சர் பண்ணாமல் இப்படி நிற்கிற அப்படி சொல்லி கேட்பான். நீங்கள் தான் என் குழந்தையோட அப்பா அப்படி சொல்லும் போது இவனுக்கா புரியல, திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். என்ன ஞாபகம் இல்லையா, 5 வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஞாபகம் இல்லையா அப்படி நம்ம ஹீரோனி கேட்கும் போது, அப்போ அது கனவு கிடையாதா, அது நிஜமாவே நடந்துச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாகிறான். இப்படி இவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களா. அப்ப பார்த்து ஷியாமி சொல்லுது, அன்னைக்கு நைட் உங்க 2 பேருக்கு இடையில நடந்துச்சு இல்லையா, அது என்னோட மாஸ்டர் போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படி சொல்லும்போது, என்ன வீடியோ ரெக்கார்டிங்கா அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டு திட்டுறா. என்கிட்ட ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்டிங் வேற எடுத்து வச்சிருக்கியா அப்படி சொல்லி திட்டுவா. என்ன ரெக்கார்டிங்கா, நான் எப்போ எடுத்தேன் அப்படின்னு அவன் ஃபோனை பார்க்குறான். அதில் நிஜமாவே அந்த வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு. இவ காமி சொல்ல அவன் காமிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்கானா. 2 பேரும் க்யூட்டாக விளையாண்டுருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ இருக்கால, ஹீரோனிக்கு ரிங்கை போட்டு விட்டுட்டு அப்படியே கிஸ் பண்ணுவான். அந்த டைமில் அவன் கழுத்தில் ஒரு மார்க் இருந்துச்சு இல்லையா, அது அப்படியே மறையுது. இந்த சைடு பேபி இருக்குதுல்ல, அது வேக்கப் ஆகிருது. வேக்கப் ஆனோடனே அக்கா அக்கான்னு சொல்லி கத்திட்டு வருது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனிக்கு செம ஹாப்பி. இப்போ 4 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களா. ஆனால் ஒரு சீனை நமக்கு காட்டியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்போ கூட வீடியோ ரெக்கார்டிங் ஆன் ஆயிருக்கும். அதை யார் ஆஃப் பண்ணியிருப்பாங்கன்னா ஷியாமி தான் போய் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ராமா ஹாப்பி எண்டிங்கோட கம்ப்ளீட் ஆகிட்டு அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பை.